ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய சளி, இருமல், காது வலி போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய தூதுவளை தோசை அதை ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குறது குழந்தைங்களுக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இதுதாங்க தூதுவளை. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் தூதுவளையோட லீஃப் இருக்கும். இது கொடி மாதிரி கொஞ்சம் படர்ந்து போகும். இப்போ தூதுவளை இலைகள் ஃப்ரெஷ்ஷாகவே நிறைய இடத்துங்களில் கிடைக்கிது. நம்ம கீரை விற்கிறவங்கள்ட்டலாம் சொன்னாலே கொண்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. இல்லாதவங்க நம்ம கடையில் வைக்கிற பாக்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தூதுவளை இலை எடுத்திருக்கேன். இதில் எப்படி ஈஸியாக நம்ம தோசை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இதை கஷாயமாவோ போட்டு கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம தோசை செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கே தெரியாது. க்ரீன் தோசைன்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த கீரையை நான் 2 பேருக்கு தோசை ஊற்றுற அளவு மாவில் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம தோசை மாவை எடுத்து 2 கரண்டி அந்த கீரை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மிக்சியில் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டோன்னா நல்லா நெய்ஸாக கீரை அரைஞ்சிருங்க. நமக்கு கொஞ்சமாக இலை போகிறனால நெய்ஸாக அரையாது இல்லையா, அதுக்காக தான் இப்போ நான் தோசை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப நெய்ஸாக நம்மளுக்கு தூதுவளை அரைப்பட்டுரும். இப்போ நம்ம அரைச்ச மாவை இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ தோசை ஊற்றி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி இலை கிடைக்காதவங்க கடைகளில் விற்கிற தூதுவளை பவுடரை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பவுடராக யூஸ் பண்ணும்போது நம்ம கம்மியான அளவு தான் யூஸ் பண்ணணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணணும். பெரியவங்களுக்கு அப்படின்னா 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பவுடரையுமே எடுத்து நம்ம தோசை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிடலாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தோசை ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு. இதுக்காக தனியாலாம் நம்ம மாவு அரைக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு, தோசை மாவில் இதை மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம். இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி அதிகமாக இருக்க டைமில் குழந்தைங்களுக்கு தொடர்ந்து 1 வாரம் கொடுத்திங்கன்னா அதிகமான நெஞ்சு சளி கூட கரைஞ்சிருங்க. நாங்கள் இதே மெத்தடில் தான் எங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்கோம். டாக்டர்கிட்ட போகாமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி கை வைத்தியங்களை செஞ்சுக்கலாம். சப்போஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமான சளி இருந்துச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட தான் போகணும். லைட்டாக சளி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சுட்டோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த தோசை சுடும்போது நெய் இருந்ததுன்னா நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வாசனை நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும், குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இதே மெத்தட்லேயே நம்ம தூதுவளை கீரையை யூஸ் பண்ணி தோசை செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சாலே காது வலியும் வர ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ந்து 1 வாரம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா காது வலியுமே சுத்தமாக சரியாயிருங்க. நம்ம 1 தடவை 2 தடவை கொடுத்துட்டு சரியாகலன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம 1 வாரம் வரைக்கும் தொடர்ந்து இதை டெய்லி நைட் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருமே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.